ஆதிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. ஓம் ஸ்ரீ ஆஞ்சநேயா போற்றி. அப்பனே முருகா போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். 10/6/2025 பௌர்ணமி திதி வருகிறது. 25/6/2025 அமாவாசை திதி வருகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசிக்கு இந்த ஜூன் மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது, சூப்பராக இருக்குமா இல்லை சுமாராக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 11ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார், குரு பார்வையில் ராகு இருக்கிறார். அப்போ தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு தயாராக இருக்கிறவங்க உண்மையிலே அதுக்கு ப்ரிப்பேராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் 12ல் இருந்தாலும் செலவினங்கள் ஏற்படும், சுப செலவுகளும் ஏற்படும், அசுப செலவும் ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருந்த போதிலும் சுக்கிர பகவான் ராசியில் இருப்பது மாபெரும் சிறப்பு. குறை ஒன்றும் இல்லை. பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடத்தில் சூரியன் இருந்து சனி பார்வையில் இருக்கிறதால் தந்தைக்கு இடர்பாடுகள் வரும். பணம் நல்ல வருமானம் வந்தாலும் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க. மற்றபடி கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு இருக்கிறவங்க கொஞ்சம் தள்ளி போடுங்க. ஏன்னா 6ஆம் இடத்தை உங்களுக்கு சனி பார்ப்பதால் எதிர்ப்புகள் இருக்கும். நண்பர்களே பகைவர்களாக மாறுவார்கள். அதே நேரத்தில் விரோதிகளால் நன்மைகள் நடக்காது, தீமைகள் தான் நடக்கும். மற்றபடி கூட்டு தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சிறப்பு தான். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறார். 10ஆம் இடத்தை அதிபதி 12ல் இருந்தாலும் 11ல் ராகு இருந்து குரு பார்வை. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு சிறப்பான காலம். தொழில் சிறந்து விளங்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், சலுகைகள் எல்லாம் கிடைக்கும். சந்தோஷமான ஒரு மாதமாக இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு விளங்குவதால் இந்த மாதம் நீங்கள் கொடிகட்டி பறக்க போகிறீங்க. கடைசி வாரம் உங்களுக்கு கடைசி 3 வாரம் அதிகபட்சமாக 22 நாள் செவ்வாய் சிம்மத்தில் இருப்பது சிறப்புங்க. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.